இதுக்கு நிலா டிவோர்ஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் சோழன அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நிலாவோட அப்பாவும், அம்மாவும் வந்து கூப்பிட வந்திருக்காங்க. இப்போ சோழனுக்கும் உனக்கும் தான் விவாகரத்து ஆயிருச்சுல, இனிமே இந்த வீட்ல நீ இருக்கணும்னு அவசியம் இல்லைல, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிலாவால பதில் சொல்ல முடியல. எதுக்காக இப்போ விவாகரத்து பண்ண? அந்த வீட்ட விட்டு நான் வரமாட்டேன். எனக்கு இந்த வீட்ல பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு நீ விவாகரத்து பண்ண? அப்படின்னு கேட்க, உடனே நிலா வந்து பதில் சொல்ல முடியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இல்லப்பா, நான் வந்து சென்னையில தான் இருக்கணும். நாங்க வந்து இப்ப தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல சில ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. என்னைய நம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு இப்படிலாம் விட்டுட்டு வர முடியாதுப்பா. அதனால நான் சென்னையில தான் தங்கி வேலை பார்க்கணும். கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்ல, அதுதான் உன் விருப்பம்னா, அந்த விருப்பத்துக்கு மாறா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் நிலா. இப்ப என்ன, நீ சென்னையில தங்கி வேலை பார்க்கணும் அவ்வளோதானே. நானும் அம்மாவும் இங்க சென்னைக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு உங்க அப்பா இறங்கி வந்து பேசுறாரு. இப்போ கூட நீ வரேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து கூப்பிடுறாங்க. உடனே மனோகர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியா பேசு பேசு தேனு. நீ என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுமா நிலா. பேசாம நம்ம சென்னையில தனியா வீடு பார்த்துருவோம். நீ இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. உடனே வீடு பார்த்து உனக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருவண்ணாமலையில இருக்கிற நம்ம பிசினஸ் எல்லாத்தையும் அண்ணன பார்த்துக்கிற சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து மனோகர் சொல்ல, இப்ப நிலாவால எதுவுமே பதில் சொல்ல முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னையில தான் தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்ற. சரி நம்ம சென்னையிலேயே வீடு பார்க்கலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்களே. இனிமே நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சென்னையிலேயே தங்கி வேலை பார்க்குறதா இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நிலா சொன்னதுனால, இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்து நிலாவ உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நிலாவ எதுக்கு இங்கேருந்து கூட்டிட்டு போறீங்க? நிலா உன்னை மிரட்டுனாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. தேன் இருந்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? இப்போ ஒண்ணு என் மகள அரட்ட முடியாது. நீங்க ஒண்ணும் என் மகளோட புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இரு தேனு. ஏன் நீ கத்திக்கிட்டே இருக்கிற? நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல தம்பி. இப்போ எங்க பிள்ளைய நாங்க கூட்டிட்டு போக போறோம். இங்க எதுக்கு என் பிள்ளை இருக்கணும்? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, நான் சென்னையில தானே இருக்க போறேன். இங்க திருவண்ணாமலைக்கெல்லாம் போகலண்ணே. இங்க தான் இருக்க போறேன். உங்கள விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியாது. நான் அடிக்கடி உங்கள பார்க்க வருவேன். நீங்களும் அங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது, ஏன்டா பல்லவா சின்ன பிள்ளை மாரி அழுதுட்டு இருக்கிற? நான் எங்க போக போறேன் சொல்லு? உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால போக முடியுமா? என்னால இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்ப நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, என்ன நிலா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? நீ போறேன்னு சொல்றியே நிலா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது, அப்போ நிலா சொல்றாங்க, உன்னலாம் அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு போக மாட்டேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு தான் சொல்றேன். ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து விவாகரத்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு போக மாட்டேன். 6 மாசம் டைம் குடுத்தது தான். இந்த குடும்பத்த விட்டு போக மாட்டேன். பக்கத்துல தானே இருக்கேன். நான் திரும்ப அப்பப்ப வந்து நான் உங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். பேசாம இவங்க வந்து விவாகரத்து வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா அவங்க அப்பா பார்த்துருக்கிற வீட்டுக்கு நிலா வந்து அவங்க அப்பா கூடயும், அவங்க அம்மா கூடயும் போயிடுறாங்க. இப்போ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "அவ்வளோதான் இனிமே என்ன பண்ண முடியும்? நிலா எடுத்த முடிவ நம்மளால மாத்திக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லண்ணே நான் கவலைப்பட போறது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும்போது, "என்னடா ஏன்டா இப்படி என்னடா சொல்ற? நீ சொல்றது எங்களுக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து கேட்குறாங்க. "இல்லண்ணே நிலா என்கிட்ட உங்களுக்கு குடுத்த 6 மாசம் டைம் இருக்க தான் செய்யுது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த 6 மாசத்துக்குள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்கிட்ட சொல்லியிருக்குண்ணே. அதனால எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நிலா ஒண்ணும் திருவண்ணாமலைக்கு போயிரலைல. இந்த இருக்கிற பக்கத்து தெருவுல தானே போய் இருக்கிறா. அதனால கண்டிப்பா நான் போயிட்டு நிலா கிட்ட தினமும் நான் பேசத்தானே போறேன். இப்ப தானே இனிமே தானே எங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ட்டு சேரனா சொல்றாங்க. இல்லண்ணே அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கிறா. ஆனா, அவ ஒண்ணும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொல்லலைல. சென்னையில தானே இருக்கிறா. அது மட்டும் இல்ல, அப்ப நான் பேசம்போது 6 மாசம் உங்களுக்கு டைம் குடுத்துருக்கிறேன். அந்த டைம் வந்து உங்களுக்கு குடுத்ததா தான் இருக்கட்டும். அப்படிலாம் ஈஸியா உங்கள விட்டுட்டு நான் போயிற மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா என்கிட்ட சொன்னா. அதனால நிலா 2 வீடு தள்ளி இருந்தாலும், என் ஒய்ஃப் தானே. அந்த பேப்பர் வெறும் டிவோர்ஸ் பேப்பர் வெறும் பேப்பர் தானே. அதனால எங்களுக்குள்ள இருக்கிற எங்க மனசு ஒத்துப்போச்சு. நிலா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிலாவும் என்னை லவ் பண்றா. ஏதோ ஒரு கோவத்துல தான் இந்த மாரி முடிவு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு, அவ அழுகுற கண்ணீர் துளிகள் ஒண்ணுமே எனக்கு அதுக்கு பதில் சொல்லுதானே. அதனால நான் வந்து கண்டிப்பா நிலாவ வந்து 6 மாசத்துக்குள்ள மனச மாத்தி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அவங்க அப்பா, அம்மா முன்னாடியே நான் வந்து கல்யாணம் பண்ணத்தான் போறேன். பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா ஏதோ நல்லபடியா நல்லது நடந்தா சரிதான். நிலா
இல்லாம இந்த வீட்ல நம்ம எப்படி இருக்க போறோம்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதண்ணே, எனக்கு இது நல்ல வாய்ப்பு தான். 6 மாசத்துல நிலாவ கண்டிப்பா நான் வந்து நிலாவோட மனச மாத்தி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டோமோ! இப்படிலாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லையே! சோழன் மேல உள்ள கோவத்துல இந்த மாரி பண்ணிட்டேன். இப்ப அந்த குடும்பத்த விட்டுட்டு வந்துட்டோமே! எல்லாரும் என்னைய நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்களே! அந்த வீட்ட ரொம்ப மிஸ் பண்றேன்னே சொல்லிட்டு, நிலாவால நிம்மதியா உட்கார முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அந்த மாரி எப்ப பார்த்தாலும் அந்த வீட்ட பத்தியே நெனச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேன் இருந்துட்டு, "நிலா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா உனக்காக சமைச்சு வச்சிருக்கிறேன். உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன். என் கைப்பட சமைச்சிருக்கேன். என் கையால சாப்பிட்டு எவ்வளோ நாளாயிருச்சு நிலா. உன் கூட உட்காந்து நாங்க சாப்பிட்டு எவ்வளோ நாளாயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ சாப்பிட கூப்பிடுறாங்க. "எதுவும் வருத்தப்படாத நிலா. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க. பட் நிலாவோட மனசு எல்லாம் அங்க தான் இருக்குது. எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு எல்லா வெரைட்டியான எல்லா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பட் நிலா இருந்தாலும் ஐயனார் வீட்ல உட்காந்து, தரையில உட்காந்து எல்லார் கூடயும் சோறு சாப்பிட்டது தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அதனால அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த வீட்ல வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் வருது. யாரு காலிங் பெல் அடிக்கிறா? இருங்க நீங்க உட்காந்துட்டீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தேனு வந்துட்டு போறாங்க. போய் பா ஓ க டோர் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, சோழன் வராரு. ஐயோ! இவன் வேற வந்துட்டானா? அப்படின்ற மாதிரி தேனு வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, "உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க சோழன் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வேகமா நிலா எந்திரிச்சு போயி சோழன வந்து கூப்பிடுறாங்க. "உள்ள வாங்க சோழன், உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல நிலா, வீட்டு அட்ரஸ் குடுத்துட்டு போயிருந்தல்ல, எப்படினாலும் இப்ப சாப்பிடுற நேரம் வந்திருக்கும். அதனால தான் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனு சமைச்சு வச்சிருந்தது எதையுமே வந்து நிலா சாப்பிடாம எடுத்து வச்சுட்டு, சோழன் வாங்கிட்டு வந்த பரோட்டாவ வச்சு சாப்பிடுறாங்க. "எப்பா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல நம்ம இப்படி சாப்பிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த இத சாப்பிடுறாங்க. அப்போ மனோகர் வந்து சாப்பிடாம எந்திரிச்சு போயிறாரு. நம்ம தேனுக்கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு உன் மக பண்ற வேலைய பாரு. எப்படிலாம் அவ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு. நான் எவ்வளோ ஆசையா சமைச்சு வச்சிருந்தேன். இப்போ அவ நான் சமைச்சத சாப்பிடாம, இப்படி ரோட்டு கடையில வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு புரோட்டாவ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாளே! இவள நினைக்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேன் வந்து சொல்றாங்க. அதுக்கு மனோகர் வந்துட்டு, "கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நிலாவோட மனச வந்து மாத்த முடியும். ஒரே நாள்ல மாத்தணும்னா எப்படி? இவ்வளோ நாளா நிலா அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கிறா. அதனால அவ அப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறா. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "நீங்களும் சாப்பிடுங்க சோழன். உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல எனக்கும் தான் சேர்த்து வாங்கியிருக்கிறேன்" அப்படின்னும்போது, "அப்போ உட்காந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த அங்க அன்னைக்கு சாப்பிட்டோம்ல, அது சாப்பிட்டோம்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப நிலா வந்துட்டு ஹேப்பியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா கிட்ட வந்துட்டு சோழன் வந்து கேட்குறாங்க, "இங்க உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா நிலா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இவ்வளோ பெரிய வீடு இருக்கு சோழன். அது எப்படி கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கும்? நல்லா தான் இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "நம்ம வீட்ட விடவா?" அப்படின்னு கேட்கும்போது, "நம்ம வீடு மாரி வருமா? இங்க எவ்வளோ வசதி இருந்தாலும் என் மனசுல நிம்மதியே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் எதுக்கு நிலா நீ இங்க இருக்கணும்னு சொல்ற? உங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் சொல்லிறேன் வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல 6 மாசம் டைம் இருக்குது. என்னால இப்ப எதுவுமே பேசவும் முடியாது. நான் அப்ப சொன்னது மாரி தான் என்னதான் இருந்தாலும் இவங்க என்னோட அப்பா, அம்மா இல்லையா? அதனால தான் சொல்றேன். நீ கொஞ்சம் கவலைப்படாம இருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். பார்ப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ கொஞ்சம் கவனமா இரு நிலா. எனக்கு என்னமோ இவங்க அதான் விவாகரத்து ஆயிருச்சுல்ல. இனிமே உன்னைய மறுபடியும் அந்த வைப்ரேஷன் மண்டைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது. எதுனாலும் எனக்கு ஃபோன் போடு. எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் போடு சரியா? என்னைய கடத்தி கொண்டு போய் கொல்லணும்னு ட்ரை பண்ணவங்க. உடனே மனசு மாறுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ கூட என் மகளோட புருஷன் அப்படின்ற உனக்கு உரிமை இருந்துச்சு. நிலாவோட புருஷன் தான் சோழன் அப்படின்ற ஒரு உரிமை இருந்தது. அந்த வீட்டோட மருமகன்ற ஒரு உரிமை இருந்துச்சு. இப்ப எனக்கு எதுவுமே கிடையாது. என்னைய அடிச்சு போட்டாலும், கொன்னு போட்டாலும் வந்துட்டு யாரும் எதுவும் வந்து கேட்க போறது கிடையாது நிலா. அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் கவனமாவும், ஜாக்கிரதையாவும் இரு" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "சரி, சரிங்க சோழன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்க நல்லா சாப்பிடுங்க. இப்ப என்ன 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 என்னைய என்ன பண்ணிற போறாங்க? என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா, அம்மா தானே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. வல்லவனலாம் ரொம்ப மிஸ் பண்றேன். பார்ப்போம் எத்தன நாளைக்கு என்னால இருக்க முடியும். கண்டிப்பா இருக்கிறதுக்கு முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகட்டும் சோழா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, "இந்தா இதில கொஞ்சம் இன்னும் சால்னா இருக்குது. இத ஊத்திக்கோ. இது இன்னொரு ஒரு பரோட்டா வச்சு சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடுத்துட்டு இருக்காங்க. "பிச்சு போட்டு தரட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, சரி ஓகே ஓகே எனக்கு பிச்சு போட்டு தாங்கன்னு" சொல்லும்போது, உடனே பரோட்டாவ வந்துட்டு நம்ம சோழன் வந்து பிச்சு போட்டு தராரு.
லஞ்சாலாம் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ராவிலாம் பார்க்கணும்னு நமக்கு தலை எழுத்து. இவள எந்த டிஷ்ல தான் நான் எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. எந்த நேரத்தில தான் இவள பெத்தனோ அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சமா மனசு மாறி நிலா நம்ம பக்கம் வந்திருக்கிறா. நம்ம வீட்ல வந்து இருக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறா. நீ ஏதாவது அவசரப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது பேசி நீ காரியத்த கெடுத்துறாத தேனு, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவும், சோழனும் சாப்பிட்டதுக்கப்புறமா இடத்தெல்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "சரி நிலா நான் கிளம்பட்டுமா? நல்லா படுத்து ரெஸ்ட் எடு சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சோளா பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனதுமே எனக்கு ஃபோன் அடிங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. "கண்டிப்பா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நாளைக்கு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த தேனும், மனோகரனும் வந்துட்டு நிலா கிட்ட, "என்னம்மா இது? அவன் இந்நேரம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அத வச்சு சாப்பிட்டுருக்குற. அம்மா உனக்காக ஆசையா சமைச்சு குடுத்துருக்காங்க. அத சாப்பிடாம அவன் வாங்கிட்டு வந்தத சாப்பிட்டுட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "என்னப்பா இப்படி சொல்றீங்க? எனக்கு பிடிச்சதெல்லாம் சோழன் வந்து வாங்கி குடுப்பாங்க. எப்பயுமே நாங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு ஜாலியா ஊர சுத்திட்டு இந்த மாரி பரோட்டாலாம் சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏம்மா உனக்கு சோழன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏன்ப்பா இப்படி கேட்குறீங்க? எனக்கு சோழன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லும்போது, அப்ப தேன் வந்துட்டு, "அப்புறம் எதுக்கு நீ விவாகரத்து பண்ண? சோழன தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு விவாகரத்து பண்ண?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அத பத்திலாம் என்ட்ட கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு, நம்ம சோழன் வந்து வீட்டுக்கு வராங்க. "என்னடா இவ்வளோ நேரம் எங்க உன்னைய ஆளையவே காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் நிலாவ பார்க்க போனேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது நிலாவ பார்க்க போனியா? ஐயோ! அந்த பிள்ள கத்தியிருக்கும்லடா, திட்டியிருக்கும்லடா. இப்ப தானே நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வந்து வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கும்லடா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "ஏன்டா இப்ப தான்டா போயிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசி மனச மாத்தலாம்டா. அதுக்கு முன்னாடி நீ இப்படி பின்னாடியே போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கிறீங்க?" "அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நான் புரோட்டா வாங்கிட்டு போனேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது புரோட்டா வாங்கிட்டு போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா கேட்குறாங்க. "ஆமாண்ணே, நிலாவுக்கு அந்த முக்கு கடையில இருக்கிற பரோட்டா கடையில பரோட்டா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நைட் வேற ஆயிருச்சா, காலையிலேருந்து ஒண்ணுமே சரியா சாப்பிடவும் இல்ல. மதியமும் சாப்பிடல. அதனால தான் போயிட்டு சரி பரோட்டா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாமேன்னு சொல்லிட்டு போனேன். எங்க போயிருக்காங்க? இங்க தானே இருக்கிறாங்க. சென்னையில தானே இருக்கிறாங்க. பரவால்ல. அதனால தான் நான் போய் பார்த்துட்டு புரோட்டா வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சாப்பிட்டாளா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டா. நிலாவும் சாப்பிட்டு நிலா மட்டும் சாப்பிடல. என்னையும் கூட உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு தான் நிலா அனுப்புனாங்க. எனக்கு என்னமோ நிலா அங்க 1 வாரம் கூட இருக்க மாட்டாங்களோ என்னமோன்னு தோணுதுண்ணே. கண்டிப்பா நம்மள ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பல்லவனெல்லாம் ரொம்ப கேட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சேரனாக்கு ஃபோன் வருது. "நிலா தான்டா ஃபோன் அடிக்குது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அட்டெண்ட் பண்ணிட்டு பேசுறாங்க. "என்னப்பா நிலா சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்ணே, சோழன் தான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. புரோட்டா வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. நாங்க சாப்பிட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நாங்க எல்லாரும் இனிமே தான்ப்பா சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "வருத்தப்படாதீங்கண்ணே. என்னைய பத்தி நினைச்சிட்டே இருக்காதீங்க. இந்தா தானே இருக்கிறேன். ஒரு ஃபோன் அடிச்சீங்கன்னா எல்லாருமே வந்து என்னைய பார்த்துட்டு போறீங்க. நானும் உங்கள வந்து பார்க்க போறேன். எதுக்கு தேவையில்லாம நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க? நாங்க நல்லா சாப்பிட்டோம். நீங்க சாப்பிடுங்க சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பல்லவன் கிட்ட வந்து சொல்லுங்கண்ணே. அவன ரொம்ப வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லாமே மாறிரும். அங்கிள் சாப்பிட்டாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லப்பா. இனிமே தான்ப்பா அவரும் சாப்பிடணும். நீ என்ன பண்றியோ, ஏது பண்றியோன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியலையா? அந்த பயத்திலேயே, அந்த கவலையிலேயே உட்காந்துட்டோம்ப்பா. நீ இல்லாத வீடு வீடாவே இல்லப்பா. எப்பயும் நீ அந்த ரூம்ல இருந்து வெளியில வருவ அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த மாரி இருக்குதுப்பா. இப்போ அந்த ரூம்ல நீ இல்ல அப்படிங்கும்போது, இந்த வீடே எங்களுக்கு ஏதோ பிடிக்காத ஒரு இடத்துல நாங்க உட்காந்துட்டுருக்கிற மாதிரி, எங்கள யாரோ கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுப்பா. நீ இருக்கிற வரைக்கும் தான்ப்பா இந்த வீடு நல்லா இருந்தது. ஒரு வெளிச்சமா இருந்தது. நாங்க இப்போ இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கிற மாரி இருக்குதுப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்றாங்க. "அண்ணே நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஏண்ணே இவ்வளோ வருத்தப்படுறீங்க? கண்டிப்பா நான் வந்துருவேனே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "பல்லவன் கிட்ட ஃபோன குடுங்கண்ணேன்னு" சொல்லிட்டு பல்லவன் பேசுறாங்க. "அண்ணி என்ன நீ எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "டேய் நான் நல்லா இருக்கேன்டா பல்லவன். நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சா, அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நான் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு போர் அடிக்குதா? கவலைப்படாத காலையில வந்துருவேன் சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "காலையில வந்துட்டு இங்கேயே இருப்பீங்களா அண்ணி?" "இல்ல இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா பல்லவா நீ சின்ன பிள்ளை மாரி பேசிட்டு இருக்கிற. உனக்கு எல்லாமே புரியிற வயசு தானே. எல்லாமே புரியும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி அண்ணி. ஆனா நீங்க வந்து அப்படிலாம் இருந்துராதீங்க சரியா? அப்பப்போ நீங்க வாங்க அண்ணி. நானும் அங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லுவாரு. சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினதுக்கு அப்புறமா நிலா வந்து ஃபோன வைப்பாங்க. அப்போ நம்ம சேரன வந்துட்டு, "நிலா வந்து நம்மள விட்டு எங்கேயும் போமாட்டாடா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது" அப்படின்ட்டு சேரன சொல்லுவாங்க. "அதத்தானே நானும் சொன்னேன். நிலாவால நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியாதுண்ணே. நாளைக்கே பேக் எடுத்துட்டு நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா கூட, அது ஒரு அதில பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காதுண்ணே. அவங்க அப்பாவும், உங்க அம்மாவும் வந்து கூப்பிட்டுருக்காங்களே, இத்தன நாளா பேசாதவங்க பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு, ஒரு பாசத்தில தானே நிலா போய் உட்காந்துருக்குது. மத்தபடி நம்மள அதால வெறுக்க முடியாதுண்ணே. நம்ம குடும்பத்து மேல அவ்ளோ பாசம்
வச்சிருக்கனே! எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னே! நிலாவோட கண்ணுல வந்துட்டு ஒரு ஏக்கத்த பார்த்தேன். என்னைய வந்து விட்டுட்டு போயிறாத அப்டின்ற மாதிரி நம்ம நிலா வந்து என்னைய பார்த்தானே! இந்த 6 மாச லவ்வுல வந்துட்டு இந்த 6 மாசம் கேப்ல வந்துட்டு எங்களோட லவ் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு தான் நான் நெனைக்கிறேன். அதனால நீ இத பத்திலாம் வருத்தப்படாதனே! அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா கொஞ்சம் எல்லாரும் நல்லா சாப்ட்டுட்டு இத நிம்மதியா படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. அப்ப சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பிறகு நைட்டு தூங்க போம்போது யாருக்குமே நிம்மதியா தூக்கமே வரல. ஏன்னா நிலா அந்த வீட்ல இல்லன்றதுனால தூக்கமே வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலாவும் சரியா தூங்காம ஏசி தான் ஓடுது. பட் இருந்தாலும் தூங்காம அப்படியே வீட்ல சந்தோஷமா இருக்கிறது, வச்சது எல்லாத்தையுமே பத்தி நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து என்னதான் நடக்குதுன்னு.